அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக இளைஞர்கள் போராட முன்வர வேண்டும், இளைஞர்கள் பெருமளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை வச்சுருக்காரு. அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு நம்மளுடைய வயலாமூர் கார்த்தி அவர்கள் இருக்கார், இந்த பக்கம் விமல் வர்மா அவர்கள் இருக்காங்க. இவர்களிடையே இது சம்பந்தமான ஒரு சின்ன உரையாடலை நாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். 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 இன்றைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேகதாது பிரச்சனையை கையில் எடுத்து தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை, அது ஒரு ஜீவாதார பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்களுக்குமே, அனைத்து மக்களுக்குமே இது ஒரு பிரச்சனையாக இருக்கும், மேகதாது அணையை தடுத்து நிறுத்தி ஆகணும், இளைஞர்கள் முன்னுக்கு வரணும்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. ஆழமாக இதை குறித்து வலியுறுத்துவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். இது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனை. வாழ்வாதார பிரச்சனை என்ற தாண்டி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பொருளாதாரத்தையும் விவசாயத்தோடு மட்டும் கடந்து போயிடுறதில்லை. இது விவசாயிகளோட 19 விவசாயிகளுடைய பிரச்சனை, டெல்டா மாவட்டத்துடைய பிரச்சனைன்னு இல்லை. அதுதான் தெல்ல தெளிவாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார். காவேரியை நம்பி விவசாயிகள் மட்டுமல்ல, குடிநீர் தேவைக்காக சென்னை மக்கள்லேருந்து மதுரை மக்கள்லேருந்து அத்தனை பேரும் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். அதை தாண்டி இந்த மேகதாதுல அணை கட்டினா ஒரு வாழ்வியல் சூழலே மாறக்கூடிய இது இருக்குது. ஏன்னா ஒரு ஆறை நம்பி விவசாயம் மட்டுமல்ல, குடிநீர் தேவைகள் இருக்குது, பல்லுயிர் பெருக்கம் இருக்குது. இந்த ஒகேனக்கல் மண்ணில் நம்ம இருக்கிறோம். இந்த ஒகேனக்கல்லில் இந்த மீன்பிடியை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ நாங்கள் வந்து கடைமடை பகுதியில் இருக்கிறோம். காவேரியினுடைய கடைமடை பகுதி, டெல்டா பகுதியில் எங்கள் ஊர் தான் கடைசி ஊர், வயலாமூர் எங்கள் ஊர். அந்த பகுதியெல்லாம் உப்பு நீர் மேலே ஏறது இருக்கும், கடல்லேருந்து உப்பு நீர் உள்புகிறது இருக்கும். நம்ம நார்மல் ஏரிக்கு உள்ளே உப்பு நீர். இந்த தண்ணி நீரோட்டம் கடலை போய் கலக்கலைன்னா கடலுடைய நீர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வெள்ளாற்றில் மேலே ஏறும். அதனால தான் சின்னையா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டணும், புவனேரியில் ஆதிவராகநல்லூரில் தடுப்பணை கட்டணும் அப்படின்னது. அதனால என்னன்னா, கடல்லேருந்து 30 கிலோமீட்டர் இல்லைன்னா நீங்கள் பார்த்துங்க, 30 கிலோமீட்டர் உள்ளார வரைக்கும்னா ஒரு கிட்டத்தட்ட 50 கிராமங்கள் அளவுக்கு ஒரு நேர்கோட்டில் சொல்கிறேன், 50 கிராமங்கள் அளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உப்பாக மாறக்கூடியது இருக்கும். இது வந்து என் ஊர் பிரச்சனை. காவேரியில் மேகதாதுல அணை கட்டினா மேகதாதுலேருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய பாதிப்பு. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் நிலத்தடி நீர் மட்டும் உப்பு நீராக மாறும். அங்கே இருக்கக்கூடிய மீன்கள், அது வந்து நன்னீரில் வளரக்கூடிய மீன்கள் ஓர் நீரில் வளராது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே உப்பளமாக மாறி போயிடும். அந்த உப்பு படிஞ்சதுக்கப்புறம் அந்த நெல்லும் உளுந்தும் முப்போகம் வளைஞ்ச மண்ணில் நம்ம விவசாயத்தை கையில் எடுக்க முடியாது. இப்படியான சூழல் இருக்குது. ஏதோ மேகதாதுல அணை கட்டுறாங்க, தமிழ்நாட்டு கர்நாடகாரன் தனி தர மாட்டேன்றான், அது மட்டும் பிரச்சனை இல்லை. 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறவனுக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனையை, எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போகக்கூடிய சூழலாக இருக்குது. அதனால தான் சின்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்துறதுன்னா, இது ஏதோ பச்சை துண்டு போட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தான் களத்தில் இறங்கி போகிறான், அவன் தான் குரல் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எப்படி மெரினாவில் ஒட்டுமொத்தமாக மக்கள் கூடினாலும் அந்த மாதிரியான புரட்சி இல்லைனாலும் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் காவேரி பிரச்சனைக்காக சமூக வலைத்தளத்திலையாவது ஒரு அழுத்தத்தை கொடுங்க. அவர் எவ்வளோ விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க பாருங்கள். எல்லாத்துக்குமாக போராடுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எனக்கு பெரிய வருத்தம் இருக்குது. வைகோ, திருமாவளவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியை காப்பது பண்ணிக்கிறதுக்காக எம்எல்ஏ பேரவங்களும் இடைத்தேர்தலுக்கான அரசியலையும் தன்னை நியாயப்படுத்தக்கூடிய இடத்துலையும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சுவாச பிரச்சனைகள் இருக்கோம், ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரி தவிச்சிட்டு இருக்கோம். உடனடி தேவையாக நம்மளுக்கு இருக்கிறது மேகதாது அணையை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போ அனைத்து கட்சிகளும் இதில் குரல் கொடுக்க வேண்டியது நோக்கமாக இருக்குது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களாவது நமக்காக குரல் கொடுக்குறாரு என்பது ஒரு குறைந்தபட்ச ஆறுதலாக இருக்குது. அவரோட எடுத்துக்கூடிய முன்னெடுப்புக்கு எல்லாரும் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். தண்ணியை குடிக்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கர்நாடகாக்காரங்களாக இருந்தாலுமே வேலை செய்கிறாங்க பல பேர், அவங்களுக்கும் தண்ணி தேவை. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கணும். ஏன்னா இப்போ நான் சொன்னது காரணம் என்னென்னா, சுமார் 500-600 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாருக்குமான பாதிப்பு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பாதிப்பு. அதை உணர வேண்டிய அவசியம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ். இப்போது அது ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எல்லா கட்சியும் இன்றைக்கி கூட்டணி சம்மந்தமாகவும் மற்ற விஷயங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் காவிரி இஷ்யூவை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? மிக முக்கியமாக நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து ஒகேனக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரி இந்த 2 மாவட்டங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒன்று இருக்குது. அதாவது வந்து இங்கே வாழ்வாதார பிரச்சனையில் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு, அதாவது விவசாயம் மட்டும் கிடையாது,
நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான குடிநீர் தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாவட்டங்களுக்கு ஒன்று இருக்குது. இந்த 2 மாவட்டம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரியை நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டு குடிநீர் திட்டமே வந்து செயல்படுது. ஒருவேளை கர்நாடக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மேகதாதுல வந்து அணை கட்டுறாங்க அப்படின்னா அங்கே குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காவிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக இங்க தண்ணீர் வராது. தண்ணீர் வராத போது பார்த்தீங்கன்னா தருமபுரியும் கிருஷ்ணகிரியும் வந்து பெரும்பகுதியாக வந்து தண்ணீர் பஞ்சம் உள்ள மாவட்டங்களாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்படுற ஒரு மாவட்டம். ஸோ அதுக்காக தான் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை இங்கே இப்போ யூஸ் இல்ல, இப்ப பண்ணுறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ இந்த இடத்துல வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க, அவர்களுக்காக அன்புமணி ராமதாஸ் குரல் கொடுக்குறாரு இல்லை இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. இது வந்து வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது. இங்கே வந்து அனைத்து தரப்பு மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எல்லா மக்களுக்குமான கூட்டு குடிநீர் திட்டம் தான் பயன்படுத்தப்படுது இந்த காவேரியிலிருந்து. இது குறிப்பிட்ட வந்து இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் வந்து இந்த தண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவும் வந்து ஸ்டெப் எடுக்கல. இது கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லா மக்களுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் மேகதாதுவில் வந்து பார்த்தீங்கன்னா அணை கட்டினாங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது இங்கே உள்ள வர வந்து பார்த்தீங்கன்னா காவிரி இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காவிரி வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியான விவசாயம். ஸோ அங்கேயே வந்து தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும் போது அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது. ஸோ அதை தான் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி மேகதாது அப்படின்றது வந்து அனைத்து மக்களுக்குமான பிரச்சனை, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கையில் எடுக்கணும், அட்லீஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேசணும், அனைத்து மக்களுமே பேசணும். ஏன்னா சோஷியல் மீடியா உலகத்தில் வந்து பார்த்தா ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை பேசணும்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. குடிநீர் பிரச்சனைன்றதை தாண்டி இங்கேயே இந்த காவிரியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. பூம்புகார் வரைக்கும் வந்து பண்ண இருக்கிற அந்த நிலப்பரப்புக்குள்ள அந்த காவிரி ஓடுற இடத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு சமூகம் சார்ந்தோ ஒரு மக்கள் சார்ந்தோ கிடையாது. இது ஒட்டுமொத்த மக்களுக்காக இந்த காவிரி போகிற இடத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை. ஆனாலும் இன்னும் சொல்ல போனால் காவிரி பாயிற இடம்லாம் வந்து பண்ணால் சுடுகாடாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட வந்து பண்ண அதிகம். அதை தான் வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணி சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அவருடைய விஷயத்தாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயங்களாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை இவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் பண்ணுறது மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம், மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை. அது எல்லாம் தாண்டி மேகதாது அந்த சின்ன ரீல்ஸில் கூட ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிடுவோம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்கே என்னென்ன மாற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையால் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த மேகதாது இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடுற ஒரு விஷயமா கூட மாறலாம். இந்த குளோபல் வார்மிங் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை, மழை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குறிப்பிட்ட அணை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் ஒன்று சேரணும். அதை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்குதுன்னா இதில் வந்து அரசியல் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ யோசிக்காமல் அனைத்து மக்களுமே காவிரிக்காக நிற்கணும். இப்போ இவர் சொல்றாரு அனைத்து மக்களுக்காகவும் காவிரி சார்ந்து இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த அனைத்து தரப்பு மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்கிறாங்களா, அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்றுக்கிறாங்களான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இல்லை அனைத்து மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி அன்புமணி ராமதாஸுக்குள்ளார எழுந்துச்சுன்னா, அதாவது அவங்க தான் நம்மளை ஏற்றுக்கல, நம்மளை வந்து அந்த 6% மக்கள் நம்புறாங்கன்னா அதே தானே தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பாங்கு அன்புமணி ராமதாஸ் அவருக்குள்ளார இருந்துச்சுன்னா டாஸ்மாக் எதிராக அவர் போராட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காவிரிக்காக அவர் போராடணும்னு அவசியம் இல்லை, வன்னிய மக்களுக்காக மட்டுமே கூட அவர் குரல் கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இன்னொன்று அதை தாண்டி ஒரு ஆழமாக ஒன்று சொல்ல வேண்டியது, நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஊடகங்கள், சில சமூக விரோதிகள், தமிழர்களுக்கு எதிரான சக்திகள் திட்டமிட்டு தொடர்ச்சியாக ஒன்று பரப்பிட்டு வந்தது. ஒரு தமிழகத்தில் ஒரு மக்களுக்கான ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக பாமக இருக்குது. இதை சாதிய ரீதியாக முடக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு அவல நிலை. மனுஷனாக பிறந்தவன் எல்லாரும் ஏதோ ஒரு சமூகத்தில் பிறக்கிறான். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் என் அப்பாவை ஃபஸ்ட்டு பார்ப்பேன், என் குடும்பத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பேன், அப்புறம் என் ஊரை பார்ப்பேன், அப்புறம் என் மாவட்டத்தை பார்ப்பேன், அப்புறம் என் மக்களை பார்ப்பேன். அப்படியான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தமிழ் தேசியம்னு பேசுனா அது ஒரு இனவாதம் தான், இந்தியன்னு பேசினா அது ஒரு இனவாதம் தான். நம்ம பெரும் புரட்சியாளர்னு சொல்லக்கூடிய சேக்குவேரா, அதில் குவாரான்றது சாதி தான். நம்மளை யாரெல்லாம் சாதியவர்களாக சொல்கிறாங்களோ அவங்க தூக்கி பிடிக்கக்கூடிய பெரும் தலைவர் அவர் குவாரான்றது சமூகம் தான். ஆனால் அதனால் நம்ம சேக்குவேரா மேலே வந்து சாதிய முத்திரை நம்ம கொடுத்துட முடியாது. எங்கெங்கெல்லாம் மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்களோ அடிமைப்படுத்தப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் குரல் கொடுக்கணும்னு கியூபா, பொலிவியா, அர்ஜென்டினா வரைக்கும் போராடின சேக்குவேரா மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சமூக நீதி பார்வை என்பது ஒரு சாதிய வாரிய கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நிற்கலை.
சிப்காட்டுக்காக அவர் குரல் கொடுக்குறார். அதாவது தருமபுரியில் சிப்காட் வேணும்னு கேட்குறாரு. ஏன்னா தருமபுரி மக்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், அதனால் சிப்காட் வேணும், ஆனால் நச்ச பரப்பக்கூடிய தொழிற்சாலைகள் வேணான்றார். அதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடலூரில் சிப்காட் வேணான்னு கேட்குறாரு. ரெண்டுத்துக்கும் முரண் இருக்குது. ஏன்னா சிப்காட் கடலூரில் ஏன் வேணான்னார்னா அங்கே தாய்ப்பாலில் கேன்சரை உருவாக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் இருக்குது. பிறக்கிற பிள்ளைக்கு கூட சுத்தமான தாய்ப்பால் கிடைக்கல. அது எவ்வளோ பெரிய சமூக அநீதின்ற சமூக நீதியை அவர் அப்படி வரையறைப்படுத்துகிறார். ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியுதுன்னா சென்னையில் இருக்கணும் சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். இப்போ ஒகேனக்கல்ல இருக்கிறவன் சுத்தமான குடிநீரை பருக முடியுதுன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குக்கிராமத்தில் தண்ணி கிணறு தூக்கிக்கிட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகிறாள், அவனுக்கும் தண்ணி கிடைக்கணும். எல்லாருக்கும் சமமாக எல்லாம் கிடைக்கணுன்றது அவருடைய சமூக நீதி. ஏதோ ஒரு சாதிய சமூக நீதியை ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சாதிய பார்வையில் பார்க்குறது இருக்குல்ல, அதை உடைத்தெறிந்து அதை மாற்றிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாமக மேலே இந்த சாதிய முத்திரை விடாது. எல்லாருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு, எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறப்ப அவர் மேலே அந்த விமர்சனங்கள் வரல. அவர் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கேட்குறப்ப வன்னியருக்கு இடஒதுக்கீடு கேட்குறாரு, அவர் பிறந்த சாதி கேட்குறாரு அப்படின்றப்ப அது மிகப்பெரிய ஒரு அபத்தத்தில் ஒன்று. ஏன்னா வன்னியர்கள் வந்து வாழ்வாங்க வாழலைங்க, பெரும் விடுமுறை மக்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா உலகத்தில் எந்த மூலையிலையுமே பெரும்பான்மை சமுதாயத்து மக்கள் தான் அதிகாரத்தில் அமருவாங்க. ஆனால் அதை கூட விட்டு கொடுத்துட்டு தான் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விடுமுறை மக்களுக்கான உரிமையை கேட்கறது எப்படி அபத்தம்னு சொல்ல முடியும்? இன்னொன்று வந்து நான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் அடித்து முடிச்சு நான் இதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. கணக்கெடுத்து எனக்கான பங்கீடை கொடுங்க. 3% இருக்கா 3% எடுத்துக்கிறேன், 18% இருக்கா 18% எடுத்துக்கிறேன், அதான் அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி இதில் சாதிய ரீதியாக வருவோன்றது எனக்கு புரியல. இப்போ இல்லை, இந்த விஷயத்தில் என்னென்னா நீங்கள் மட்டும்தான் தொடர்ந்து பேசுறீங்க. அதுக்கான காரணம் ஏன்னா இப்போது நீங்கள் சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படணும்னு முதல்வர் ஆளுநர் உரையிலே இடம்பெற்றுது. அதுக்கு இப்போ விசிகா போன்ற விளிம்பு நீங்கள் சொன்னீங்க தலித் மக்களுக்கான கட்சின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடுல பாதிப்பு இருக்குன்னு நல்லாவே தெரியும். 69% இடஒதுக்கீடு நம்ம டேட்டா வைக்கலன்னா ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் ஏன் வந்து விசிகாவில் இருக்கவங்களோ இல்லை மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இது பெருமளவில் வரவேற்பு கொடுக்கல? இல்லை, அதுதான் எனக்கு பெரிய முரணாக இருக்குது. தலித் மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக முதல்ல குரல் கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக திருமாவளவர்கள் களத்தில் இறங்கியிருக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு தமிழ் குடிக்காக ஒரு பெரும்பான்மை தமிழ் குடிக்காக இயக்கம் நடத்தணும்னு சொல்லக்கூடியவர், அவரை முன்னேற்றம்னு சொல்லக்கூடியவர் வன்னியர் சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காகவும் குரல் கொடுத்துருக்கணும். வன்னியர் சங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியாக வன்னியர் சங்கமாக தொடங்கிய போதே நாம் பட்டியல் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடுக்காக தான் கேட்டோம். இன்னைய வரைக்கும் பட்டியல் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 48 சமுதாயங்கள் இருக்குது. அதில் 3-4 சமுதாயங்கள் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அமைச்சரவையில் கூட அதிகாரத்தில் கூட அவங்களுக்கு பங்களிப்பு கொடுக்கலன்னு பாமக தொடர்ச்சியாக குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கோவிசெழியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரே பதவியே திமுக கொடுக்குது. பாமக ஒரு முதல்ல ஒரு மத்திய அமைச்சராக தலித் சமுதாயத்தை சேர்ந்தவரை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நான் 50 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருந்த திமுக, அப்போ 1949 ஆரம்பித்த திமுக 99 தான் ஒரு மத்திய அமைச்சராக ஆராசாவே உருவாக்குது. அதுவும் மத்திய இணையமைச்சராக தான் அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ பாமகவை முன்னிலைப்படுத்தி தான் முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய திமுக முதல்ல தொடங்கினப்போ முற்போக்குவாதமாக தான் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஊழல்வாத இயக்கமாக மாறிட்டாலும் அவர்களுடைய அடித்தளம் முற்போக்குவாதம் தான். அவங்க கூட 50 வருஷம் கழிச்சா பண்ணாங்க, அது பாமக அன்னைக்கு பண்ணிச்சு. எனக்கு இந்த இடத்துல திருமாவளவர்கள் மேலே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, விசிகாவை சேர்ந்த தோழர்கள் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிசி மக்களுக்காக திருமாவளவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. ஒரு தடவை பேசியிருக்கிறாரு. நீங்கள் வென்று சென்ற தொகுதி திருமணம் சட்டமன்ற தொகுதி, பெரும்பான்மையான வன்னியர் சமுதாயத்து மக்கள் உங்களை வாக்களித்து சென்றிருந்தாங்க. ஒரு தடவை பேச நீங்கள் பெருமையாக பேசிட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய உரிமைக்காக, அதிகாரத்திற்காக, ஒரு தலைநிமிர்வுக்காக, உண்மையாக சொல்லணும் தலைநிமிர்வுக்காக, ஒரு சாதிய அடக்குமுறையிலிருந்து அவர்களுடைய விடுதலைக்காக நீங்கள் யார் நாங்கள் அடக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவன் போகிறான்னா, நீங்கள் யார் மேலே குற்றம் சொன்னீங்களோ அவன் தான் போகிறான்னா. அப்படியாப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் அங்கங்களில் பேசியிருக்குது. ஆனால் எனக்கு விசிகா மேலே இருக்கக்கூடிய தலைவர் மேலே, விசிகா தலைவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் உங்களை எல்லாருமே தெரியும். சமூக நீதி கூட்டமைப்புன்ற பேரில் ஒரு சமூக அநீதி கூட்டமைப்பு, திரு ஐயநாதன் அவர்கள், ரஜினிகாந்த் என்ற ஒரு வழக்கறிஞர் எல்லாமே வன்னியருக்கு, அதாவது என் சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கல, அவங்க வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு குழு போட்டு சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவர்கள் அதை பங்கேற்கிறத தவிர்த்து வந்திருக்கலாம். நீங்கள் பேசக்கூடிய விசிகா தோழர்கள்ட்ட கேட்டுறேன், வன்னியர்களுக்காக அவர் குரல் கொடுத்தான்ற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதை தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு அண்ணனும் தம்பியாக நம்ம பழகணும்னு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வன்னிய சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீட்டு உரிமை, அவனுடைய அடிப்படை உரிமை, அதற்கு எதிராக நீங்கள் அங்கே போய் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த மேடையில் யார் அவர்களை அழைச்சிட்டு போனாங்களோ அவங்க திருமாவளவர்கள் மேடை ஏறதை விரும்பாமல் இவர் ஏறக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாருமே தெரியும், பெரிய சலசலப்பாக இருந்துச்சு. ஏறக்கூடாதுன்னு கோஷம் போட்டாங்க.
ஒரு சிறப்பு விருந்தினராக அழைச்சிட்டு ஏறக்கூடாதுனாங்க. அன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பெருமளவில் அதை கண்டித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நீங்கள் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு ஏதாவது ஒரு கூட்டம் நடக்குதா நீங்கள் கலந்துக்கிறீங்க, அங்கே நீங்கள் அவமதிக்கப்படுறீங்க, அதை கண்டித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் சாதியவாதிகளா, நாங்கள் சமூகத்திற்கு எதிரானவர்களா? இன்னொன்று திருமாவளவர்களாக இருக்கக்கூடிய பெரிய வருத்தம், இன்னொரு வருத்தம், என்எல்சியில் ஒரு பூர்வக்குடி மக்களாக நம்ம கிராமத்தை, நம்ம வீட்டை, இப்போ ஈழத்தில் நடந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரே நைட்டில் வந்து நம்ம குடும்ப குட்டி எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ணி ஆகணும், இந்த வீட்டை தரமட்டமாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வழி இருக்கும். அதே மாதிரியான வழி நம்ம வாழ்ந்த ஒரு பூர்வீக மண்ணை நம்ம முப்பாட்ட காலத்தில் நம்ம குலதெய்வங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய நம்ம குலதெய்வங்களாகவே நம்ம முன்னோர்கள் தான் நம்ம வழிபட்டுருக்கோம். அப்போ முன்னோர்கள் வழி தொட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்த மண்ணை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்எல்சிக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுத்தார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் அந்த நிலநடுப்புக்கு எதிராக ஒரு வீரியமிக்க போராட்டத்தை நடத்தக்கூடிய இயக்கம், நடத்த முடிய வாய்ப்புக்கூடிய இல்லை இயக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ வீரியமிக்க ஒரு போராட்டங்கள் நடத்துதோ அப்படியாப்பட்ட போராட்டங்களை விசிகாவை இணைந்து நடத்தியிருந்திருக்கலாம். அந்த இடத்துல கை கோர்த்துருக்கணும். நமக்குள்ளார 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கை கோர்க்கவில்லை என்றாலும் தனிப்பட்ட முறையிலேயாவது நீங்கள் கை கோர்த்துருக்கணும். ஏன்னா சிதம்பரம் சட்டம் நாடாளுமன்ற தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெரும்பகுதியான கருவெட்டி கத்தாழைலாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வருது. இல்லை எனக்கு பெரிய அச்சமே நான் இப்போ ஏற்படுத்துறது. இப்போ விமலவர்மன் அவர்கள் சொன்னது மேலே அவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், ஒகேனக்கல் மாவட்டம் சொன்னார். இது மேகதாதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, இங்கேயே இவ்வளோ ஆபத்து இருக்கிறப்ப நான் கடைகளே பகுதி, எனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கும். முதல்ல சொன்னேன் இல்லையா? அப்போ எனக்கு என்ன ஒரு அச்சம் ஏற்படுதுன்னா, என்எல்சி வந்து கருவெட்டி கத்தாழை கிராமங்களை இல்லை புவனகிரி சுற்றி இருக்கக்கூடிய, நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களை உடனடியாக கைப்பற்றிடல. 10 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டான். இங்கே நம்ம வாழவே முடியாதுன்ற மனப்போங்க அந்த மக்களுக்குள்ளார விதைச்சான். விவசாயம் செய்கிறதே அரிதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலையை, விவசாயம் செஞ்சு நஷ்டமாக தான் போகுதுன்ற சூழ்நிலையை உருவாக்கலாம். அந்த கருவெட்டி கத்தாழை உள்ளிட்ட ஒரு 15-20 கிராமங்கள், மும்முடி சோழகம் இப்படியான ஒரு 15 கிராமங்கள் விவசாயங்களில் கொடிகட்டி பிறந்த கிராமங்கள். காய்கறிகள் அங்கேருந்து ஒரு நச்சில்லாத காய்கறிகள் கிடைக்கும். கத்திரிக்காய் அவ்வளோ ருசியாக இருக்கும். பல்வேறு பயிர் பண்ணக்கூடிய நிலங்கள், அங்கே இயற்கையாக நீராதாரங்கள் இருந்துச்சு. ஆனால் என்எல்சி வந்ததுக்கப்புறம் என்எல்சி வெளியேற்றக்கூடிய அந்த கரித்தண்ணியை தான் அவங்க பாச வேண்டியதாக இருந்துச்சு. தன்னூற்று இருந்துச்சு. அதாவது அதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தது. அது எவ்வளோ பெரிய தன்னூற்று நம்மளுக்கு இருந்துச்சு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு இருந்துச்சு, அதை நம்ம எவ்வளோ இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பகுதிகளில் நெய்வேலி தண்ணி மூலியமாக தான், நெய்வேலியில் தண்ணி வருது இல்லையா, அதன் மூலியமாக தான் விவசாயம் செய்யணும் நெருக்கடி அவங்களுக்கு. ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்ணால் கிட்டத்தட்ட 1000 லிட்டர் டீசல் அவங்க செலவு பண்ணணும். ஏன்னா நெய்வேலி தண்ணி நேரடியாக அவன் விவசாய நிலத்தை பாயாது, ஒரு வாய்க்காலில் போகும், அதுலேருந்து பம்ப் பண்ணி பண்ணணும். இதுக்கெல்லாம் பார்த்து அச்சப்பட்டு பயந்து இந்த நிலத்தை விட்டாவது கொடுத்துருவோம், நம்ம விவசாயம் செஞ்சு வாழ முடியாது, இனிமேல் பிழைக்க முடியாது பயத்தில் போனான். அப்படி ஒரு அச்சத்தை உணர்வை மேகதாதுல அணை கட்டி நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் விவசாயம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு நமக்குள்ளார ஏற்படுத்துகிறாங்களோ என்கின்ற பயம் இயல்பாகவே நமக்கு மேகதாது அணை கட்டுறதுனால இருக்குமோன்ற அச்சம் நமக்கு இருக்குது. சரி, இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்கள் கைகோர்க்க வேண்டும் அப்படின்றார். அப்போது இது வந்து ஒரு கர்நாடகத்தை எதிர்த்தும் நம்ம வந்து இளைஞர்கள் அந்த வீரியத்தோடு இப்போ இந்த நடைபயணம் நடக்குது. நடைபயணத்துலேயும் சரி, இதுக்கப்புறம் வேறு ஏதோ போராட்டம் முன்னெடுத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வீரியமாக இருந்திருக்கும். இப்போ இவர் சொன்ன என்எல்சி போராட்டத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பல போராட்டங்களை பார்த்துருக்கோம். அதே போராட்டம் இப்போது இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. இளைஞர்கள் எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடோடு பங்கேற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி இருக்கிற தலைமுறையை பார்த்தோங்கன்னா பெரும்பகுதியாக வந்து சோஷியல் மீடியாவில் உலகத்தில் தான் வாழ்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பெரும்பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பேசின ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருக்குது. அந்த வைரலை பார்த்துட்டு இது நம்மளுடைய பிரச்சனை, ஆஸ் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்கிறது வந்து இது நம்முடைய பிரச்சனை, இது நமக்கான பிரச்சனை, நம்ம குடும்பத்துக்கான பிரச்சனை, நம்மளுடைய நீர் ஆதாரத்துக்கான பிரச்சனை, இந்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா, யோசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அது கட்சியை சார்ந்து இல்லை ஜாதியை தாண்டி எல்லாமே யோசிப்பாங்க. இல்லை போடா என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தானே சொல்லிட்டு இருக்கிறாரு, நாம் அதில் போய் கலந்துக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மாற்றம் எங்கே போய் முடியும் அப்படின்னா, என்ன வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்கிறாரோ இந்த வந்து தமிழ்நாடு என்ன வந்து பார்த்தீங்கன்னா கதியை வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்குமோ அந்த விஷயத்தை நோக்கி தான் போகும். இவர் சொன்ன மாதிரி இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத மாநிலமாக, விவசாயம் மட்டுமே இல்லை, நீர் சார்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறே அமைஞ்சிருக்கு. ஆற்றங்கரை ஓரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாகரிகமும் வளர்ந்துருக்கு. காவிரி அப்படின்றது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் குடகுல ஆரம்பித்தாலுமே அது முடிகிற இடம் பூம்புகார்.
ஸோ இந்த ஆற்றங்கரையோரம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காலமாகவே வந்து பார்த்தோன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கும் போது இதோடைய தாக்கம் வந்து பார்த்தோன்னா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கான வந்து பார்த்தோன்னா பிரச்சனையாக மாறிடும். ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தோன்னா இது ஆரம்ப புள்ளியாக இருக்குது, இதை தடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொல்கிறாரு. அதை தடுக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். இல்லை போடா அவன் கட்டினா என்ன, நீ வந்து பார்த்தோன்னா காவிரியில் வந்து பார்த்தா நீ ஒரு அணை கட்ட வேண்டியதானே, அவன் வந்து ஒரு அணை கட்டினா நீ 2 இடம் கட்டு, நீ வந்து பார்த்தோன்னா ஒரு 3 அணை கட்டு, அவன் தண்ணி என்னைக்கா இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா மழை வரும்போது பேஞ்சா வந்து பார்த்தோன்னா இங்கே விட்டு தானே ஆகணும், அன்னைக்கு நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கன்னு வந்து பார்த்தோன்னா புத்திசாலித்தனமாக வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸோ 2K கிட்ஸோ யோசிக்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா மழை காலம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக அன்னைக்கு வந்து சொன்ன அந்த மழை காலத்தில் மழை வர்றது கிடையாது. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குது, பெரும் பிரச்சனை. என்னைக்கு மழை வரும்னே தெரியாது, அவன் என்னைக்கு தண்ணி திறந்து விடுவானும் தெரியாது. ஸோ மழை என்னைக்கு வருதுன்னு தெரியாது, தண்ணி அதுக்கு எதையுமே தெரியாமல் நீ அணை மட்டுமே வந்து இப்போ நான் கட்டிவை அப்படின்னா அவனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. அவனுக்கு வர வந்து குறிப்பிட்ட மழை பெய்யுது அப்படின்னா அதை அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுருவான். அவனுக்கும் மிச்சமாக இருக்கிற தண்ணியை மட்டும்தான் வெளியே விடுவான். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கேஆர்எஸ் டேமில் வந்து பார்த்தோன்னா 93 TMC வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து பார்த்தோன்னா கொள்ளளவு கொண்ட வந்து பார்த்தோன்னா ஒரு டேம் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா 2 வந்து பார்த்தோன்னா தடுப்பணைகள் வந்து பார்த்தோன்னா காவிரியை ஒட்டி வந்து பார்த்தோன்னா இருக்கிற கிளை ஆறுகளில் வந்து பார்த்தோன்னா கட்டி வச்சிருக்கிறாங்க கர்நாடகா. அவங்க 3 டேம்ஸ் வந்து பார்த்தோன்னா காவிரியோடைய நதிப்படுகையிலே கட்டிட்டாங்க. நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா கொள்ளிடம், அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் வந்து பார்த்தோன்னா உருவாக்கணும் ஒரு சின்ன ஒரு பேசிக். இது வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் மேட்டூர், அவ்வளோதான் நமக்கு இருக்கிற வந்து பார்த்தோன்னா பெரிய வந்து பார்த்தோன்னா இடம் அப்படின்னா மேட்டூர் மட்டும்தான். மேட்டூரை தாண்டி வந்து பார்த்தோன்னா எந்த அணையும் கிடையாது. ஸோ நாம் இங்கே அணையே உருவாக்குனாலும் தண்ணி இல்லாமல் அணையை மட்டும் உருவாக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காவிரியோடைய பேசிக்கில் இன்றைக்கி கேஆர்எஸ் டேமுடைய அந்த ஒரு கொள்ளளவையே நம்மளால் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற விவசாய டெல்டாவோ இல்லை வந்து பார்த்தோன்னா இந்த காவிரி படுகையில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கான நீராதார பிரச்சனை இருக்குது 50 வருஷமாக. ஒரு டேம் வந்து பார்த்தோன்னா அவங்க உருவாக்குனதுனால இன்னும் வந்து பார்த்தோன்னா இன்னொரு டேம் அப்படின்னா இந்த வந்து நீர் பிரச்சனை அப்படின்றது மிக பெருசாக மாறும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போட்டு வித்துட்டு. என்னோட கேள்வி என்னன்னா, இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. இளைஞர்கள் முன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வீரியத்துடன் இந்த அழைப்பை ஏற்றுப்பாங்களா, கலந்துப்பாங்களான்றது தான் இல்லை. அதாவது இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய மனநிலையே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை, நமக்கான வந்து பார்த்தோன்னா ஒரு விளம்பரம் வந்து ஏற்படுமா இல்லை வந்து ஒரு ஹைப்பாக இருக்குமான்ற யோசனை மட்டும்தான் இருக்குது. தண்ணீர் பிரிச்சுறேன் அப்படின்னா நான் வாட்டர் இது வாங்கி குடிச்சிட்டு போயிடுவேன், நான் வந்து 20 ரூபா செலவு பண்ணி குடிச்சிட்டு போன்ற மனநிலை தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மனநிலை இருக்கும்போது என்னுடைய கெஸ்ஸஸ் நான் வந்து கலந்துப்பாங்களா மாட்டாங்களான்ற இடத்துக்கு இதை தாண்டி இளைஞர்கள் யோசிச்சா கம்பல்சரி வந்து இந்த போராட்டம் தான் ஒரு விஷயத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் வந்து களத்துக்கு வந்து போராடுறது தேவையில்லை, ஆட்சி மாற்றத்தையே நீங்கள் ஒரு இணையதளம் மூலம் உருவாக்கிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மேகதாது பிரச்சனைக்கு உங்களால முடிஞ்சது ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெரும்பகுதியாக ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவன் சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயம் தானே ஷேர் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தா ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தா குரூப்பில் வந்து பார்த்தா இதை சொல்லலாம் அப்படின்ற வந்து இந்த தாக்கம் ஏற்படும். சரி, மக்களாக வந்து பார்த்தா சேருவாங்களான்றது தான் கொஞ்சம் கேள்வி. இப்போது இவர் சொன்ன விஷயத்துலேருந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, வைரல்னு சொன்னார், ஆரம்பத்துலேருந்து சொன்னார், இப்பயும் சொன்னார், நிறைய கொண்டு போகிறோம். நம்ம இந்த சில நாட்களாகவே பார்க்குறோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வீடியோக்கள் தான் வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதுக்கான காரணம் அவங்க மக்களுக்காக பேசுகிறாங்க. இப்போ சௌமியா அன்புமணி பேசின வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட, அதாவது இந்த தமிழ்நாடு, இந்தியா, உலகம் அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்த வீடியோஸ்லாம் யூகேலேருந்துலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வைரலை கொடுத்துருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் இல்லை, அது ஒரு உள்ளபடியாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரியே சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுனது பெண்களுக்கான பாதுகாப்புக்காக, குழந்தைகள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, அதுலேருந்து விடுபடணும் என்பதற்காக, சமூக நீதிக்காக, மேகதாதுல அதுலேயும் அந்த இன்க்ளூடாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவ்வளோ டேட்டா வைஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று எந்த துண்டிச்சிட்டும் இல்லாமல், அது ரொம்ப முக்கியம். அது பொதுப்படையாக எல்லாருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு அறந்தாங்கி நிஷா பேசுனது மட்டும் ஒரு திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு இலங்கையிலேருந்து, யூகேலேருந்து, நேற்று துபாயிலேருந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். எல்லாருமே பேசுதுன்னா இது பொதுப்படையான ஒரு விஷயம். இவர்கள் பேசுகிறாங்க, இது வரைக்கும் யாரும் பேசலை, இவங்க பேசுகிறாங்க. நமக்கான ஒரு குரல் சட்டமன்றத்தில். நாங்கள் சட்டமன்றம்னா இது வரைக்கும் என்னென்னு பார்த்தோம், எம்எல்ஏ விலைவாசி சட்டி போட்டு போவார், அவர் பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கும். அங்கே போனாங்கன்னா எதிர்கட்சி 2 கட்சியும் அடிச்சுட்டு நிற்கும். திமுக நீ செஞ்ச பார்த்தியா, நீ தான் தப்பு செஞ்ச, அதிமுக வந்து நீ தான் தப்பு செஞ்ச, இதை தான் பேசிப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் சட்டமன்றத்திற்குள்ளார மக்களுக்காக குரல் கொடுக்க முடியுன்றதை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம்.
அதான் சௌமியா அன்புராதாஸ் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க செஞ்சதில்லை. நேற்று ஒரு பல் மருத்துவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, சௌமியா அன்பு அவர்கள் போட்டது. என்ன பேசுனாங்கன்னா, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பல்லில் கரை இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும், பொதுப்படையாக நம்ம பார்த்தோன்னா என்ன இது, என்ன அந்த மக்கள் என்ன பல்லில் கரை இருக்குன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த குடிக்கிற தண்ணியில் இருக்கிற ஃப்ளோரோ கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது, அதனால அந்த பல்லில் அந்த கரை இருக்குன்றதை ஒரு டென்டிஸ்ட் எடுத்து அது விளக்கமாக, ஆமாம் தருமபுரி கிருஷ்ணகிரி விருதுநகர் மாவட்டங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுகிறாங்க. அப்போ அது வரைக்கும் ஆழமாக மக்களுடைய பிரச்சனைகளை தொட்டு பேசுகிறதுக்கு ஆள் யார் இருக்கா? நீங்கள் பார்த்தா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல் பிரச்சனையே சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இது சாதாரணமாக 19 ஒரு எம்எல்ஏ வந்தோன்னா தமிழ்நாட்டோட நிலைமை தெரியும், ஒரு பஞ்சு டைலாக் பேசிட்டு முடிச்சுட்டு போயிடலாம், ஒரு சிம்பிளாக காமிச்சிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அது பேசலை. அவர் என்னென்னா கடலூரில் தாய்ப்பாலில் கேன்சர் வர வைக்கக்கூடிய ரசாயனம் இருக்குன்றாங்க. இவங்க என்னென்னா பல்லில் கரை வர்றதுக்கு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, இப்போ வெத்தலை பார்க்க போடுறான்னு நினைக்காதீங்க, இல்லை நம்மளுடைய ஹேபிட் தப்பு, அது உங்கள் தப்பு கிடையாது, மக்களுடைய தப்பு கிடையாது, அங்கே கிடைக்கக்கூடிய நீரிலேயே அந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. அப்போ இந்த அளவிற்கு ஆழமாக யாரால் பேச முடியும்? பெண்கள் வரவையில் கூட பார்த்தேன், கிருஷ்ணகிரியில் ஒரு பல் மருத்துவமனை காமிச்சிங்க. ஆமாம், நான் கேட்டேன் இவ்வளோ பெரிய பல் மருத்துவமனை இங்கே எதுக்கு அப்படின்னு கேட்டேன். தேவையாக இருக்குது இந்த மண்ணுக்கு இவ்வளோ இதுக்கு இங்கே இருக்குன்னு தண்ணியெல்லாம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் 100க்கு 40-50% பேருக்கு கிட்னியில் கல் இருக்கும். இதே மேகதாது பிரச்சனையால் கிட்னியில் கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உப்பு தண்ணி அதிகமான ஒவ்வொரு தண்ணிகள் அதிகமாக குடிக்கிறப்ப கிட்னியில் கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மேகதாதுலேருந்து தண்ணி வரல, நான் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் எங்கள் தண்ணூற்று சொன்னீங்க, நெய்வேலியெல்லாம் 50 அடி 30 அடியில் தண்ணி கிடச்சிது. இப்போ 1500 அடி போகுது. 1500 அடிக்கு மேலே நான் பூமி போல தண்ணி எடுக்க முடியாது. சரி பழகிட்டு போவோமே, இப்போ எப்படி பாட்டில் தண்ணி பழகணுமோ அதுமாரி உப்பு தண்ணி பழகிட்டு போவோமே. இன்னொன்று பெரிய கொடுமை நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் தமிழ் சமுதாயம் பார்க்காத ஒரு கொடுமையை கூட சந்திக்க நேரிடும். அதாவது அடுத்த தலைமுறையோட சாபம் முந்தின தலைமுறை பார்க்கக்கூடிய கொடிய நிலை கூட இதனால் ஏற்படலாம். நம்ம ஏதோ மேகதாதுல ஆனதான்னு இல்லை, நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஒரு அப்பா பிள்ளையோட சாவை பார்க்கக்கூடிய நிலைமை வந்துடும். நடக்குது, இப்போ நடக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், இன்றைக்கெலாம் 70-80 வயசில் திடமாக இருக்கக்கூடிய முதியோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே குடும்பத்தில் ஒரு 40-50 வயதில் மரணம் நடக்கிறத பார்க்குறது என்னென்னா போதைப் பொருளுக்கு அடிமையாரத்தனம், உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம், இதனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். இப்படியான போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான், உணவு பழக்க வழக்கத்தில் மாதிரி இருக்குது, ஃபிசிக்கலாக எந்த மூமெண்ட்டும் அவனுக்குள்ளார இல்லை, பழைய உடல்வாகில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு சுத்தமான நீரும் கிடைக்கலன்னா அவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி வாழ முடியும்? அந்த கேள்வி இருக்குல்ல அவனுக்கு. அடிப்படையில் காற்றும் தண்ணியுமே கூட நம்மளால் கொடுக்க முடியல, ஒரு அரசாங்கம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. இப்போ மேகதாதுல அணை கட்டுறதா, இந்த காவேரி வந்து நேராக போய் மேகதாது தாண்டுது, ஒகேனக்கல் தாண்டுது, நேராக மேட்டூர் அணையை தாண்டுது, நேராக கடலில் கலக்குதுன்னு கலக்கலை. அது போனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காணி நிலத்தில் அந்த நீர் பாயுது, லட்சக்கணக்கான ஏரி குளங்களை நிரப்புது. அந்த ஏரி குளங்கள் மூலயமா மாடு குளிக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறது குடி தண்ணி வரைக்கும் பயன்படுது. அந்த குளங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பம்பில், தண்ணி பம்பில் தண்ணி தேவைப்படனா கூட அந்த குளத்துடைய நீரை ஆதாரமாக கொண்டு தான் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம ஏதோ ஒரு காவேரி பிரச்சனை இதை தாண்டி போகுதுன்றதெல்லாம் இல்லை. அதை தாண்டி சின்ன சொன்ன மாதிரி அன்புராமதாஸ் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த வீராணத்தில் போய் இது தண்ணி போனால் தான் மட்ராஸ்காரன் தண்ணி குடிக்க முடியும். மட்ராஸ் தண்ணி குடிக்கணும்னா அதான் குடிக்க முடியும். மதுரையில் இந்த கூட்டு குடிநீர் வச்சு தான் தண்ணி குடிக்க முடியும். மேலூரில் இந்த கூட்டு குடிநீர் வச்சு தான் தண்ணி குடிக்க முடியும். இது வந்து ஏதோ ஒரு ஜாக்ரபிக்கல் ஏரியாவில் ஏதோ விவசாயம் பண்ணக்கூடிய தஞ்சாவூர், கடலூர் மாவட்டத்தையோ தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்து பிரச்சனை இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அன்புராமதாஸ் அவர்கள் காவிரிக்காக குரல் கொடுக்குறாரு, இது நடுநாட்டு மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு இல்லை. இதே அன்புராமதாஸ் அவர்கள் தான் நொய்தல் நதிக்காக போராடினாரு, ராமநாதபுரத்துக்காக போராடினாரு, ஸ்டெர்லைட்டுக்காக போராடினாரு. அது நடுநாட்டு பிரச்சனை கிடையாது. எனக்கு நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு தரீங்க தரலன்றதை தாண்டி நான் மக்களுக்காக களத்தில் இறங்கிருக்கேன். மக்கள் பிரச்சனையாக ஒரு இயக்கவாதியாக, ஒரு போராளியாக மக்களுக்காக நிற்கணும். நான் ஆதாயம் தெரிவிக்கிட்டு இதில் என்ன லாபம் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு போராளி கிடையாது. நாம் என்னுடைய கடமை மக்களுக்காக குரல் கொடுக்குறது, அதை செய்வோன்றது. இன்னொன்று வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க, வைரல் அதை சொல்லியிருந்தாங்க. நம்ம வேறுனே சொன்ன மாதிரி தான், ராஜராஜ சோழன் பல யானையில் பல கற்களை கொண்டு வந்து அணை கட்டினார், கோட்டை கட்டினார். இன்றைக்கி நம்மளால் ஒரு சின்ன செங்கலை தூக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்மளுடைய உடல்வாக்கு, நம்மளுடைய இயற்கை, காலநிலை மாற்றங்கள் இதெல்லாமே மாற்றி நம்மளை பண்ணியிருக்கு. நம்ம அவ்வளோ சோம்பேறியாகவும் மாறிட்டோம். நாங்கள் உங்களை போராடுறேன் களத்துக்கு வாங்கலாம் சொல்ல சின்ன அன்புராமதாஸ் அவர்கள். நம்மளுக்கு அறிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சோஷியல் மீடியான்ற ஒரு டூல் கிடச்சிருக்கு. இந்த சோஷியல் மீடியா மூலயமாக ஒரு பெரிய ரெவலேஷன் ஏற்படுத்துங்க. நீங்கள் களத்துக்கு கூட வராதிங்க. இங்கே சோஷியல் மீடியா மூலயமாக ஒரு பெரிய ஒரு ரெவலேஷனை, மேகதாதுல அணை கட்டுறதுனால எனக்கு எவ்வளோ பாதிப்பு வரும், நீ குடித்தண்ணீருக்காக நீங்கள் அதுனா காவேரி நடுவர் நீதிமன்றத்தினுடைய நடுமன்றத்தினுடைய அமைப்பின்படி அவங்களால அணை கட்டிவிட முடியாது. ஏன்னா கீழ் மாநிலங்கள் அந்த கீழ் மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்க அணை கட்ட முடியாது. அப்படி மீறி அணை கட்டினா 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அத்துமீறக்கூடிய ஒரு நடவடிக்கை. அது அவ்வளவு சாதாரணமாக சட்டத்தில் இடம் இல்லை.
ஆனால் அவங்க என்னன்னா பெங்களூருக்கு தண்ணி தேவைன்றனால தனியாக ஒரு நடுவர் மன்றம் போடுறோம், மேகதாது நடுவர் மன்றம்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டமன்றத்தில் நாங்கள் மேகதாதுன்னு ஒரு நடுவர் மன்றம் போடுறோம்னா முதல்ல ஐயத்தை எழுப்பினது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கணேஷ்குமார் அவர்கள். ஏங்க காவேரி நடுவர் மன்றம் நமக்கு ஆதரவாக இருக்குது, நமக்கு ஆதரவாக இருக்குன்றதை தாண்டி காவேரியில் நீர் பங்கீட்டுக்கு உரிய ஆதரவில் இருக்குது, அது பண்ணி போகிறதா நம்மளுக்கு சரியாக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஆதரவா இருக்கிறத தாண்டி அதுவே சரியா செயல்படல, அது வந்து குற்றச்சாட்டு இருக்கு. அது இருக்கு. இல்லை, அதை தெளிவுபடுத்தினாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்தினாரு. 8 நாடுகள் ஒரு நதியை பங்கிட்டுக்கிறாங்க. அதில் கடைநிலை நாடு என்ன சொல்லுதோ அதை தான் மற்ற நாடுகள்லாம் சொல்லி ஏன்னா அவன் தான் நீரை சேகரிச்சுக்க போகிறான். அதெல்லாம் சொல்லி முன்னுதாரணமாக காமிச்சாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மேகதாதுக்கு தனியாக நடுவர் மன்றம் போட்டு அது நம்மளுக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா டிகே சிவகுமார் அரசியல் பண்ணுறாரு. அவர் வந்து டிகே சிவகுமார் கர்நாடகா மக்களுக்காக கொண்டு வரணும் இல்லை, அடுத்து வரக்கூடிய தேர்தல் மனசில் வச்சு. இன்னொன்று டிகே சிவகுமார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளார இருக்குது. அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு, ஒரு அரசியல் ஹீரோ ரேஞ்சுக்கு அவரை கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகிறப்ப அவரை தனிநிலைப்படுத்திக்கிறதுக்கு, அவரை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவர் பண்ணுறார். ஆனால் நம்ம அரசியல் பண்ண தேவையில்ல, நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்கலாம். குறைஞ்சபட்சம் உங்களை அணை கட்டுவாங்க, சாலையில் உட்காருங்க, போராடுங்க, கொடி பிடிக்கணும்னு கூட சொல்லலை. இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க மட்டும்தான் போராடணுமா? அத்தனை பேர் தான் தண்ணி குடிக்கிறோம், நீருன்றது எல்லாருக்கும் தேவை தானே, எல்லாரும் போராடணும். அவர் தான் அன்றைக்கி அதனால தான் பச்சை துண்டை போட்டுட்டு வராரு, பாட்டாளி மக்கள் கட்சி உடைய போட்டுட்டு வராரு. இது பாமக மாநாடு இல்லை, பாமக பிரச்சனை இல்லை, பாமக எங்க எலெக்ஷனுக்காக இருந்துச்சுன்னா எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு போகிறோம். எல்லாரும் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த கூட்டணி அது இதுன்னு இந்த சலசலப்புலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஜென்சி டீமை மீட் பண்ணலாம், புதுசாக ஒரு இயக்கத்தை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே விவசாயிகளை கூப்பிடுறாரு. எல்லா விவசாயிகளும் வாங்க, பிரச்சனை இருக்குது, நாம் முதல்ல இதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாங்க சாதி வரி கணக்கெடுப்பு கொடுக்கணும், நம்மளது 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும், அதுக்கும் கூப்பிட்றாரு. இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன இந்த மனுஷன் எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் உட்காந்து விவசாயிகளை கூப்பிட்டு பேசுகிறாரு, எல்லா சமூக தலைவரும் கூப்பிட்றாரு, கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இது ஒரு ஆச்சரியமாக பார்த்தாலும் கூட அவரோட இயல்பே இதானா? இல்லை, அவருடைய இயல்பே இதுதான். உள்ளபடியாக ஒரு ஐயாவுடைய பிள்ளை, அவருடைய இயல்பு இதுதான். எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்து ஒரு தேர்தல் கட்சி தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து அரசியல் தேர்தல் நோக்கியானதாக இருந்துருச்சு. இந்த பீரியட் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியடாக தான் அரசியல் இயக்கங்கள் பார்க்கும். நம்ம தேர்தல் வரப்போ திரும்பி ஒரு அரசியல் பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் இவர் தேர்தலுக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்ததை விட இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறார். இது வரைக்கும் திமுக செய்யவே இல்லை. திமுக வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துக்கு எனக்கு அதிகாரமே இல்லை. நான் ஒடிசாவில் எடுத்துருக்கிறான், ஆந்திராவில் எடுத்துருக்கிறான், கர்நாடகாவில் எடுத்துக்கிறான்னா அவனை மட்டும் இந்தியாவில் தானே இருக்கணும், அவனை கனடாவில் இருக்கணும், நம்ம எவ்வளோ சொல்லிட்டோம். நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, வன்னியர்கள் வந்து அதுக்கான பெரிய விழிப்புணர்வு இல்லை. எனக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறான், அவன் ஏழ்மையில் இருக்கிறான், அவன்கிட்ட காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறான் இருக்கு. நான் எதுக்கு ஒன்றுன்ற திருமாவட்டத்தில் இருந்தாங்க, அதனால தான் இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை, திமுக இதனால தான் தோத்துச்சு என்பது விஜய்க்கு தெரியும். விஜய் ஆட்சிக்கு வந்தது திமுக மேலே உள்ள வெறுப்பு, திமுக இதெல்லாம் செஞ்சிச்சு, நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் மக்கள் இந்த பாடத்தை கொட்டுவாங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக சென்று சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தரவுகளை சேகரித்துக்காக வலியுறுத்தினார். அதை விஜயும் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறார். இதை எப்போ எந்த நேரத்தில் இது ஒரு ஆரை போட்டுட்டு தேர்தல் நேரத்தில் நம்ம பண்ணிட்டா பாமக கிளைம் பண்ணிக்கலாம்லாம் அவர் யோசிக்கல. இந்த மக்களுக்கு எப்போ செய்ய முடியும் அப்போ செய்யும். இப்போ செஞ்சுட்டு அடுத்த ஒரு மே ஜூனுக்குள்ளார நடைமுறை ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் கல்வியாண்டுக்குள்ளார மக்களுக்கு சேரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குமேனு பயன்படுத்தினார். இப்போ மேகதாது பிரச்சனை, இப்போ நம்ம அங்கங்கே தடுப்பணை காட்டலாம், நம்ம நீராக சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்பது நம்மளுக்கு பேராசிட்டமால் போடுற மாதிரி. இது நமக்கு மாநிலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை. நதிநீரை இணைக்கலாம்ல, இதை பற்றி குரல் கொடுத்து நதிநீரை இணைக்கலாம்ல, அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாத அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் மேகதாதுன்றது நம்மளுக்கு கேன்சர் மாதிரி, உடனடி தீர்வு வேணும், இல்லைனா அணையை கட்டிடுவான். நம்ம பொறுத்து அமர உட்காந்து நம்ம தேர்தல் வரப்போ எலெக்ஷன் வரப்போ இது பேசக்கூடிய விஷயம் கிடையாது. நீ நதிநீரை இணைப்போ நம்ம பிறந்தலேருந்து பார்த்துட்டு இருப்போம், நம்ம பிறந்தலேருந்து பேசிகிட்டு இருப்போம். அதேமாதிரி அங்கங்கே அணை கட்டால் நம்ம பிறந்தலேருந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். அவன் மேகதாதுவோ அதேமாதிரி 30 வருஷம் பேசிட்டு இருக்க முடியாது, அவன் அணை கட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பேச முடியும், அணையை போட்டு நம்ம இடிச்சன இருக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. மேகதாதுன்றது உடனடி தேவை. அதனால தான் அவர் அவ்வளோ வீரியமாக இதில் இவ்வளோ இது வரைக்கும் பார்த்துருப்போம், இவ்வளோ ரீல்ஸ் எல்லாம் போட்டு மக்களை இளைஞர்களை படுத்துறதுன்றது இல்லை. அவர் தெரியும், நான் ரீல்ஸே நம்ம பார்க்கலாம் முதல் முறை. ஏன்னா எனக்குமே ஐயாவுடைய அறிக்கைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கைக்கும் ஒட்டுமொத்த ஜேர்னலிசம் தாண்டி இந்தியாவே ஒரு ரசிகர்களாக பார்ப்பாங்க. அந்த அறிக்கையை தான் அரசாணையவே மாறும். ரீசெண்டாக ஒரு ஆங்கில செய்தி சேனல் கூட டேட்டா மேன் ஒரு பட்டம், டேட்டா மேன். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தகவலை பற்றியும் பேசுவார். நீங்கள் எதுவுமே தெரியல, நீங்கள் செய்தியாளர், நீங்கள் 19 நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் அவர் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காரு. நம்ம 19 நம்ம வந்துட்டு வன்னியர்களுக்கான அரசியல் அவர் பண்ணுறோன்னா வன்னியர்களை பற்றின மட்டுமே பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஊரில் இந்த ஆறு இருக்குது, அந்த ஆறுலேருந்து இங்கே இப்படி போகணும், இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கிங்க, கடலில் போய் தண்ணி கலக்குது, இவ்வளோ தண்ணியை நீங்கள் கடலில் விட்டுட்டு கடல் தண்ணியை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, புத்தி கட்டத்தனமாக இல்லையான்னு கேட்டவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான். மற்றெல்லாம் அது ஒரு ப்ராஜெக்ட்,
மெட்ராஸுக்கு தண்ணி கிடைக்கும். மெட்ராஸ் தண்ணி கிடைக்குன்னா என்ன பண்ணும்? மேகதாதுல அணை கட்டுறதை நிறுத்துங்க, வீராணத்தில் தண்ணி சேகரிச்சு வைங்க, வீராணத்தில் தண்ணி எடுத்துட்டு போறீங்கல்ல, அப்புறம் இது கடலில் போய் கடல் தண்ணியை நீங்கள் என் தமிழுக்கு என்ன தலையெழுத்து கடல் தண்ணியை கழிக்கணும்னு. அது ஒன்று. அடுத்து கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டணும்னு சொன்னது ஒன்று. கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டினா அரியலூர் மாவட்டம் சோழர் பாசனத்திற்காக நடைபெற போனார், நம்ம மறந்துடக்கூடாது. சோழர்கள் அப்பவே செய்த ஒரு நீராதாரண விஷயத்தை இப்போயா நீங்கள் செய்யுங்க. ஒரு விஞ்ஞான காலத்தில் அவங்க செய்யலை, அப்போ செஞ்சால் நீங்கள் செய்யணும். அவர் கொள்ளிடத்தில் அணை கட்ட சொன்னது ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு நீராதாரத்திற்கு தேவையை பூர்த்தி செஞ்சிடும், கடல் நீர் உட்புகிறத தடுக்கும். அதேமாரி ஆதிவராகநல்லூரில் அணை கட்ட சொன்னார், வெள்ளாட்டத்தில். அது ஒரு 50 கிராமங்களுக்கு சுமார் 1 லட்சம் மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயம். இதையெல்லாம் அவர் பேசுகிறார். இவர் புவனகிரியில் எம்எல்ஏவாக இருக்கா, சீர்காழியில் எம்எல்ஏவாக இருக்காலாம் இல்லை அவருக்கு. இப்போது விமல் நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க, பாமக எந்த இடத்துல கிளைம் பண்ண தவறுது? இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு. இவர் சொன்னதில் நீங்கள் பார்த்தோம், இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ நடைபயணங்கள், எத்தனையோ ஆறுகளுக்காக, விவசாயிகளுக்காக, சமூகத்துக்காக இவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க. பாமக இதை கிளைம் பண்ண எந்த இடத்துல தவறுது? இல்லை, முடியுங்க. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஒரு நல்லது செய்கிறது கூட எல்லாருக்கும் விளம்பரம் தேவைன்னு ஒன்று சொல்லுவாங்க. பாமக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனையை மட்டும்தான் பண்ணுமே தவிர விளம்பரம் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கிறோம், மக்களுக்கான பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எடுத்து சேர்க்கணுன்ற எண்ணம் மட்டுமே ஒழிய, மக்கள் இதை புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் மட்டுமே ஒழிய, அதை வந்து நம்ம வந்து ஓவர் கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போய் மக்களுடைய வந்து பார்த்தோன்னா இதில் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா போய் அடைச்சி வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து இதை பார் நான் செஞ்சேன்னு அவர் எந்த இடத்துலையுமே கிளைம் பண்ணுறதில்ல. இப்போ 108 கூட வந்து பார்த்தோன்னா அவர் எந்த இடத்துலையும் நான் விட்டெல்லாம் பெரும்பகுதியாக சொல்லியிருக்காரு, எனக்கு அரசியல் பண்ண தெரியும். ஏன்னா அவருடைய குணமே வந்து பார்த்தோன்னா அது இருக்குது. இன்னும் பேசிக்காக என்னென்னா வந்து பாலுக்கும் தண்ணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியாதெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இவர் வந்து மக்களை வந்து பார்த்தோன்னா பாலாவே பார்க்குறாரு. அதில் பலர் வந்து பார்த்தோன்னா அதை வந்து இவர் மக்களை பாலாக பார்க்குற இடத்துல அவங்க வந்து இவரை வந்து ஒரு நல்ல தலைவரை தண்ணியாக பார்க்குறாங்க. ஆமாம், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து அவரால் வந்து கமர்ஷியலாக அரசியலை வந்து பார்த்தோன்னா பேச முடியல, சொல்ல முடியலன்னும் போது தான் அவருக்கு அது வரல. மற்றவங்களுக்கு கமர்ஷியலாக வருது. அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயம் எடுத்தால் கூட அதை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்த்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு கமர்ஷியலாக எடுத்து போய் சேர்த்து அவங்களால ஓட்டுக்களை வந்து பார்த்தோன்னா சேர்க்க முடியுது. இங்கே பெரும்பான்மை சமூகத்துக்கு போராடுறாங்க, பெரும்பான்மை சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்குது அவ்வளோ போராட்டங்களை பண்ணியிருக்காங்கன்றது ஒரு டேக் மட்டுமே ஜாதி கட்சின்னு சொன்னாலும் கூட மக்களுக்கான பிரச்சனை மேகதாது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கான பிரச்சனையா? அதுதான் பேசிட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேகதாது ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை கிடையாது, சமூக நீதி சாதிவாரி ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை கிடையாது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒருத்தர்கிட்ட தீர்வு இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட மட்டும்தான். அவர்கிட்ட நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு கேட்டிங்கன்னா தீர்வு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அந்த தீர்வு அவர் சொல்கிறாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஏன் தீர்வு சொல்கிறாருன்ற இடத்துல தான் பார்க்குறாங்களே ஒழிய அவர் தீர்வு சொல்கிறாரே இதை நம்ம ஏற்றுக்கணும், அவருக்கு வந்து போனால் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும், அந்த கட்சிக்கு வந்து போனால் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, 4 எம்எல்ஏக்கள் தான் வந்து போனால் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேச வைக்குது, அனைத்து தரப்பு மக்களையுமே பேச வைக்குது. காரணம் என்னென்னா இந்த 4 எம்எல்ஏக்களில் மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க. யாரும் தனக்கான வந்து பார்த்தீங்கன்னா விளம்பர யுக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை செய்யலை, எல்லாருமே மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க. மக்கள் பிரச்சனையை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற இடத்துலேயே பாமக இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டே இருக்கிறாங்க பாமக. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த வெளியிட்ட காணொலி அதனுடைய உள்ளார்த்தம் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து எனக்கு களத்தில் வந்து போராடணும்னு கூட நான் உங்களை அழைக்கல, மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பதிவு எனக்கு ஒரு பதிவு போடுங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த நீங்கள் அது இன்னும் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார், காவேரி காப்போமாவது வந்து பண்ண ஒரு ஹேஷ்டேக் போடுங்க, அந்த ஃபைனல் அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் பல விஷயங்களை செஞ்சு அவர் யார்கிட்டையுமே எதுவுமே கேட்டதில்லை. எனக்கு கிளைம் பண்ண இந்த 108 பற்றி கூட நம்ம பேசணும்னா போட்டோம்னா நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்காங்க. சில பேர் சொல்லும்போது தான் அவர் இந்த உதவி செஞ்சுருக்காரா, அவர் இதை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் வெளில வருது. அவர் அதை கிளைம் பண்ணல. இப்போ வந்து மக்கள்கிட்ட அவருக்காகவோ கட்சிக்காகவோ கேட்கல, இல்லை இது ஒட்டுமொத்த மக்களுக்காக எனக்கு வந்து இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாமளும் இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு அந்த கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டோட ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அதாவது நீங்கள் சொன்னிருந்தீங்கல்ல, இப்போ 700 கோடி ரூபா திமுக வந்து கடந்த தேர்தலில் விளம்பரத்துக்காக பயன்படுத்தினாங்க. இப்போ சௌமியா அன்புமணி அவர்கள் பேசின பேச்சை சுமார் ஒரு 1000 பேர் ரீல்ஸாக போட்டிருப்பாங்க. 1000 பேர் பேசி போட்டிருந்தாங்க, நன்றி தெரிவித்து போட்டிருந்தாங்க. ₹1 செலவு பண்ணல.
ஏன்னா அவங்க மக்களுக்காக பேசுனாங்க. மக்கள்கிட்ட இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு. எல்லாரும் சட்டசபை நிகழ்வுகளை பார்க்குறான், களத்தில் இறங்கி அரசியல் பண்ணாலும் அரசியலை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். மேகதாது நம்ம பிரச்சனை, இந்த அரசியலையும் பேசுங்கன்னு இளைஞர்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இளைஞர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கேட்டிருக்கிறாரு. ஆட்சி மாற்றத்தை கொடுத்த இளைஞர்கள் மேகதாது பிரச்சனை பேசுங்க, பிரச்சனையை சொல்லும்போது இதையும் பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மேல, இளைஞர்கள் மேல. அதுதான் நானும் சொன்னேன், அவரோட நம்பிக்கையை இந்த இளைஞர்கள் காப்பாத்துறாங்களா இல்லையான்றதை இந்த மேகதாது விஷயத்துல நம்ம பார்த்தலாம். இது எல்லாருக்குமான பிரச்சனை, இது எல்லாருக்குமான பிரச்சனை. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் உண்மையாகவே தற்குறித்தனமாக ஓட்டு போட்டு ஆட்சியை வர வச்சாங்களா, இல்ல நல்லது நடக்க இந்த ஆட்சியை வர வச்சாங்கன்றத மீறியும் அவங்க வந்து சப்போர்ட் வந்து இந்த விஷயத்துக்காக சப்போர்ட்னு கூட சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தை பத்தி கடமை பேசலனா கூட பாமக இது வந்து பத்தின விடாது. அது தெரிஞ்சது. தொடர்ச்சியா வந்து இதை பத்தின விஷயங்களை பாமக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் படுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன அங்க பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் இழுத்து மூடனா குடிக்கிறவங்கலாம் ஓட்டு போட மாட்டாங்க, நிறைய ஓட்டு பாதிக்கப்படும் சொன்னப்போ அவர் சொன்னது பரவாயில்ல, நமக்கு மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல ஓட்டுக்காக பண்ணல. 10.5க்கு அதிமுக வச்சு நம்ம என்ன வச்சிருந்தோம், நீங்க 10.5 கொடுங்க, ஒரு தொகுதி கூட வேணாம், சீட்டே வேணாம், நான் முழுசா ஆதரவு கொடுத்துறேன், நீங்க சாதி அதுக்கு 10.5 பொத்துவாங்க இல்லை, நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சாதி வரி தரவுகளை சேகரித்து அது நியாயம் இது பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்கள் வந்து எம்எல்ஏ எம்பிக்கள் எண்ணிக்கையில் நம்பி அவங்க அரசியல் பண்ணலை, மக்களுக்கான அரசியல் அவங்க பண்ணுறாங்க, மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் பண்ணுறாங்க. நான் அப்போ நெடுங்காலமாக நீச்சியாக பார்க்குறேன், இது தமிழர் விடுதலை படையினுடைய நீச்சியாக பார்க்குறேன். பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனையை அது அரசியலாக பார்க்குறாங்க, அது மற்றவங்க. ஆனால் அது மக்களுக்கான பிரச்சனையை மட்டுமே வந்து பாமக அட்ரஸ் பண்ணுது. நீங்கள் 108 கூட எனக்கு தெரிஞ்சு 2004லேருந்து 2009 வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கிறப்ப 108 கொண்டு வந்தாங்க. நம்ம திமுக வந்து 2011 வரைக்கும் அதை கிளைமே பண்ணிக்கல, அதுக்கப்புறம் தான் நம்ம கிளைம் பண்ணோம். இது பெரும்பகுதியாக நம்ம 108 மட்டும் தான் பேசுறாங்க. 10 கிலோமீட்டருக்கு ஒரு சுகாதார மையம் ஆமா, தேசிய ஊரக சுகாதார திட்டம் மூலமா உருவாக்குனதே இவர்தான். இன்னைக்கு இந்த மாதிரி அதுதான் போலியோ ஒட்டுமொத்தமா தான் சொல்லிட்டேன், நான் ஒட்டுமொத்தமா தான் சொன்னேன். பல சாதனைகள் இருக்கு, உட்கார்ந்து பேசணும்னா 2 மணி நேரம் பேசலாம். அதை வந்து தவறி இருக்கு, கிளைம் பண்ண தவறி. இன்னைய வரைக்குமே நம்ம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க தவறிச்சு. இல்ல நம்ம இளைஞர்கள் மேல எனக்கு இன்னொரு வருத்தமே கூட இருக்கு, நம்ம அதை கூட போடல, நம்ம வந்து ஒரு வைப்பாகவே இருக்கிறோம் நினைக்கிறோம், ஒரு வைப்லேயே நம்ம இருக்கணும், நம்ம கொடையை பிடிச்சி போகிறோமா அதை போடுவோம், நம்ம மாவட்ட செயலர் போகிறாரு நம்ம இது பண்ணி போகிறாரு அதை போடுவோம். ஆனால் அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்ணி என்ன சொல்லியிருக்காரு, அதை நீ ஒரு குழந்தை வந்து கொடி தூக்கிட்டு போகுதுப்பா, தலைப்பற அடுத்த தலைமுறை வருதுன்னு நம்ம போடுறப்ப ஒரு வைப்பாக இருக்கும். அதை நம்ம போடுறோம்ல. சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கு என்னன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ மேகதாது இஷ்யூ பற்றி ஒரு வீடியோ வந்து அண்ணன் அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாரு, கொஞ்சம் ஓரளவுக்கு வைரல் ஆச்சு. ஆனால் அந்த வைரலான வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பாமக சார்ந்து இருக்கிற மாவட்ட செயலாளர்களே பதிவு பண்ணலன்ற ஒரு வருத்தம்லாம் வந்து பண்ண சிலர் வந்து எழுதுறாங்க. இது ஃபேக்ட் தான், நான் இதை நம்புறேன். இதை வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இல்லை வந்து இதெல்லாம் பேசலாமா அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியோ இல்லை ரீட்வீட் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவங்க இல்லை அதே இருக்கிற விஷயம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு 120 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்க வந்து மக்களோட மக்களாக களமாடியே பழக்கப்பட்டவங்க, பாமகவும் அப்படியே களமாடுறாங்க. நானுமே நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்க இந்த மாவட்ட செயலாளர் ஆக்டிவா இருக்கிறத பார்த்து இல்லை அதாவது அவங்க களத்திலே இருக்காங்க. ஒரு உதாரணம் தான் சொல்றேன், ஒரு கேண்டிடேட் களத்துல இருக்கிறவங்களும் இன்னைக்கு இருக்கிற அவர் மொத்தமா தான் கொடுத்துட்டாரு, தன்னோட கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் சொல்லணும், எல்லாருக்கும் சேர்த்துட்டாரு. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், மற்ற மாவட்ட சேருக்கும் நம்ம இயக்கமும் மற்ற இயக்கத்தோட ஒப்பிடக்கூடிய கிடையாது, மற்ற மாவட்ட மாவட்டத்தோட ஒப்பிடக்கூடியவர்களும் கிடையாது. மாவட்டத்தில் களத்தில் இருந்து பழக்கப்பட்டாங்க, இன்னும் அவங்களுமே சமூக வலைதளங்களில் பயன்படுத்தணும். சமூக வலைதளங்கள் அவங்களால பயன்படுத்த நேரம் இருக்காது, ஏன்னா 1008 பிரச்சனை இருக்கும், 1008 நிகழ்வுகளுக்கு போகணும், அது நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் இல்லை அதான் சொல்லுவோம், ஒரு அட்மினையாவது போட்டு பண்ணணும், அப்பயாவது குறைஞ்சபட்சம் ஐயாவுடைய அறிக்கை முழுசாக படிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்வருடைய அந்த சீரை பற்றி, மாமன் சீரை பற்றி, அந்த இது தோடு கொடுக்கறத பற்றி ஒரு ரீலு இந்த பக்கம் 108 நின்றுட்டு இருக்கு அவசர சிகிச்சை இடத்துல. வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அங்கே வந்து போட்டோ ஷூட் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் மேலே விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சொல்றோம்ல, நம்ம மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்னு, இது மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம மக்கள் பிரச்சனையை நீங்க பண்றத மக்களுக்கு எடுத்துன்னு போய் சேருங்கன்னு தான் சொல்றேன். இந்த இடத்துல தான் பாமக தோக்குது. நீங்க கேட்டீங்களா, அதுதான் எந்த இடத்துல நம்ம தோக்குறோம் அப்படின்னா, செய்யற விஷயத்த மக்கள் எடுத்து போய் சேர்க்கறதுல. இந்த ஊருக்கு ஒரு நல்லது பண்ணுன்றத வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு சொல்லாமலே நல்லது பண்ணாங்க. நீண்ட நேரம் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு விவாதங்களுக்கும் சிறப்பான முறையில் பதிலளித்த 2 பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு இந்த மாதிரி ஒரு டிபேட்டில் நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக இது ஒரு நல்ல முயற்சி, இது தொடரணும், அடுத்தடுத்து தொடரும். இதுமாதிரி நம்ம நிறைய பேர் நண்பர்களுமே வரணும்னு அழைச்சிருந்தோம், அதனால் அவங்களால வர முடியாத சூழ்நிலையாக இருந்துட்டாங்க. இந்த பாமக மற்றும் வந்து சமூகத்தில் இருக்கிற முக்கிய புள்ளிகளையுமே நம்ம அழைச்சிருக்கோம், வர முடியல. முக்கிய புள்ளின்னு மொத்தமாக சொல்லாதீங்க, இங்கே வேற சமூகத்தில் செயல்படக்கூடியவர்களை அழைச்சிருந்தோம், அவங்களால
சமூக வலைதளங்கள், ஊடகத்துல செயல்படக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் அழுத்திட்டு இருந்தீங்க. அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக் இந்த இதுல கிரியேட்டர்ஸா அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய சூழல் எல்லாம் அவங்களுடைய ஓன் சூழல்ல வந்து இப்ப வர முடியல. அதனால இல்ல அடுத்த முறை அத்தனை பேரையும் நம்ம வர வச்சு நம்ம இன்னும் ஒரு கான்வர்சேஷனை பெருசா பண்ணலாம். கண்டிப்பா அது நம்மளுடைய ஆசையும் கூட, எதிர்பார்க்கணும் அப்படிலாம் வந்து உட்கார்ந்து டிபேட் ஆமா, பண்ணணும். கண்டிப்பா அந்த முயற்சியை எடுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.